படம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 பார்க்க வந்தோம். செம்ம படம். படம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே பரத் வந்து ரொம்ப சைலண்டாக தான் போவார். ஆனால் இந்த படத்தில் போலீஸாக செம்மையாக கலக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி லாக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் படம் கிளைமேக்ஸ் போகும்போது தேர்டு எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு படம். ஏங்க மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தெரிச்சு விட்டுருக்காங்க. படம் பயங்கரமாக இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் இருக்குது. நம்ம காசி டாக்கிஸ் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். ஸ்க்ரீனும் சரி மியூசிக்கும் சரி பின்னி இருக்காங்க. அப்புறம் வில்லன் நம்ம நினச்சிட்டு இருப்போம். வில்லன் பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படத்தை பார்த்து என்ஜாய். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரிக்க மாதிரில ஒரே பேக்கேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரோமோ அது செகண்ட் படத்துலையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பரத் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப ஃபிட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஆக்ட்ரஸும் நல்லா இருந்தாங்க. அவங்க ரோல் வந்து அனாயிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை அவங்க நல்லா எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நமக்கு அது வரும். அதனால் அது நல்லா பண்ணியிருக்காங்க. எண்டில் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. மோஸ்ட்லி யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நல்லாவே வச்சுருக்காங்க. ஆக்டிங் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு. கம்பேக்காக இருக்க நல்ல சான்ஸ் இருக்குது. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷன் ரொம்பலாம் இல்லை. லைட்டான கனெக்ஷன் தான். ஆனால் அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் இந்த படமும் கொடுக்குது. ஒரு மாதிரி சிமிலர் ஸ்டோரி தான். மியூசிக் கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா த்ரில்லிங் ஆயிடுச்சுண்ணா. நல்லா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். தனியாக சிங்கிளாக பார்க்கலாம். ஜாலியாக இருக்குண்ணா. படம் ட்விஸ்ட்டாக இருக்குண்ணா. ஜாலியாக இருக்குண்ணா. பசங்க கூடலாம் வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஆனால் எந்த சீனுமே இல்லை. பாட்டு வந்து இன்னும் 2-3 பாட்டு ஏதாவது வச்சுருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் வந்து பார்க்கலாம். கடைசி 20 மினிட்ஸ் தான் படம். அப்புறம் சாம் சிஎஸோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே பிக்கப் ஆகிடுச்சு. பரத்தனோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. வில்லன் சொல்ல முடியாது. வில்லனாக காமிச்சிருப்பாங்க ஒருத்தங்க. அவங்களோடதும் நல்லா இருந்துச்சுண்ணா. அது கொஞ்சம் கனெக்டட் இல்லாமல் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கனெக்ஷன் இல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு. ஆனால் நல்லா தானே இருக்குது. பார்க்கலாண்ணா. ரொம்ப கோரமான சீன்ஸ் எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்குண்ணா. படம் வந்து ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. அதுலேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் போகுது. ஸோ அதன் பின்னணி என்னங்கிறது தான் படத்தோட மற்ற விஷயங்கள் எல்லாமே. பார்த்துருக்கேன். சொல்லுங்கள். இல்லை ரெண்டுமே ஒரு மாதிரி த்ரில் தான். ரெண்டுமே அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. த்ரில்லர் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் போகிறதுங்க. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு. அதாவது ஒரு ஆள் மிஸ்ஸிங். அதுலேருந்து கதை நவுறுது. அவங்க யார் இருக்காங்க அதுக்கு பின்னாடிங்கிற மாதிரி போகுது கதை. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் மோடு. ஸோ அது மைண்டில் வச்சுட்டு ஃபேமிலி பாருங்கள். ஒன்றும் இது இல்லை. அடல்ட் கண்டென்ட் இல்லை. தைரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீலு. இதே இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கும்போது படம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்க. நல்ல சூப்பராகவே இருந்தது. படத்தில் வந்து நல்ல ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. நம்ம ஒருத்தங்க கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம யோசிக்கும் போது அவங்க இல்லாமல் இன்னொருத்தங்களை காமிச்சது இன்னும் நல்லாவே இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்திருந்தாங்க ப்ரோ. க்ரைம் த்ரில்லர்னால் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளே நம்ம காட்டலான்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. நல்லாவே இருந்தது. காளிதாஸ் 3க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் டோட்டலி கதையே சேஞ்சு. வழக்கமாக கண்டினியூஷனாவது வரும். இது சுத்தமாக கண்டினியூஷன் இல்லை. ஒரு நியூஸ் ஸ்டோரி மாதிரி டைரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். சஸ்பென்ஸ் ரோல்ல நம்மளே ரொம்ப ஆழ்ந்து இறங்குற மாதிரி, நம்மளே ரொம்ப தூண்டுற மாதிரி யார் அதுன்ற நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்தது.